எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு ஒரு விறகு வெட்டி என்ன செய்கிறோம் அப்படின்னா, விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு டெய்லி போவார். அப்படி போகும்போது தினம் சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஒரு சாமி இருக்கும். அது சாமி கும்பிட்டுட்டு அவர் போவார். அப்படி போகும்பொழுது ஒரு நாள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது பார்த்தா ஒரு நரி ஒன்று அப்படியே 2 காலும் நடக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு வருது. அதை பார்த்தோன்னே ரொம்ப வருத்தமாக போச்சு. ஐயோ பாவம், இந்த நரி இந்த மாதிரி இருக்கே சாமி, இந்த நரிக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுங்க சாமி அப்படின்னு. இரு கொஞ்ச நேரம் நீ வேறு சாமியோட சத்தம், சாமி வந்து பேசுது. ஏன்னா டெய்லி வந்து பார்த்து சாமி கும்பிட்றதுனால சாமி எனக்கு அவங்ககிட்ட பேசிடுச்சு. கொஞ்ச நேரம் இருந்து பாரு, எப்படி சாப்பாடு தரேன்ட்டு நீ போய் ஒளிஞ்சுக்கணும் சார். இவனும் போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். பார்த்தா ஒரு புலி வந்து என்னாச்சு, நல்ல ஒரு மானை வேட்டையாடிக்கிட்டு வந்து வேகமாக வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அந்த மரத்தடியில் போட்டுட்டு மீதியை போட்டுட்டு போயிடுச்சு. இதை மெதுவாக வந்த நரி நல்லா மீதி இருக்கிறதெல்லாம் நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு இதுவும் போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சு. பார்த்தோன்னே உனக்கு ஒரே சந்தோஷம். எப்படியும் நம்ம நரி மாதிரி நான் கால் நடக்க முடியாமல் இருந்தாலும் சாமி நமக்கு சாப்பாடு போட்டுருன்ட்டு அன்னைக்கு விறகு வெட்ட போகலை, நேராக வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டார். சாமி எப்படி எனக்கு சாப்பாடு தரும் எங்கேருந்து சாமி தரும்? மூஞ்சிலேயே குத்தம். என்ன பண்ணிடுச்சுன்னா, திருப்பி 1 மாதம் ஆகுது, 1 வாரம், ஒரு வருஷம் ஆகுது, ஒன்றும் அந்த மாதிரிலாம் வீட்டில் பிரச்சனை தான் வந்துச்சு. ஏன் சாமி? உடனே சாமி கிட்ட வந்து கேட்க, ஏன் சாமி நீ வந்து ஓனாய்க்கெல்லாம் சோறு, அந்த நரிக்கெல்லாம் சோறு கொடுத்தல, அது மாதிரி எனக்கும் தருவன் தானே நான் போய் உட்காந்துருந்தேன், எனக்கு ஏன் நீ சாப்பாடு தரல? பிரச்சனை தானே வந்துச்சு அப்படின்னு. அதுதான் சாமி தலையிலே தட்டி சொன்னிச்சு, நீ பாடம் கற்றுக்க வேண்டியது நரிக்கிட்ட இருந்து இல்லை, புலிக்கிட்ட இருந்து. புலி என்ன பண்ணிச்சு, வேட்டையாடி தான் சாப்பிட்டது இல்லாமல் மீதியை போட்டுட்டு போணுச்சா, அதை தானே நரி சாப்பிட்டுச்சு. நரி மாதிரி நீ போய் மற்றவங்க தருவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஒழுங்காக போய் வேலைக்கு போ, விறகு வெட்டப்போ, பழைய வேலையை செய் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டார். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம தவறானவங்ககிட்ட இருந்து பாடம் கற்றுக்கக்கூடாது, நல்லவங்ககிட்ட இருந்து பாடம் கற்றுக்கணும். யாரால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் வருது, யார் நல்ல நேர்மையாக உண்மையாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் நம்ம நல்ல பாடத்தை கற்றுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தவறானவங்கள பார்த்து அவங்களும் செய்கிறாங்க நம்மளும் செய்யலான்னு செஞ்சோம்னா வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வர முடியாது. வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வரணும்னா புலிக்கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கிட்டு நல்ல இடத்துக்கு வருவீங்கன்னு நானும் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.